ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இமேஜோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டில் இருக்கிற இந்த 9:16 ரேஷியோவை செலக்ட் பண்ணி கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் மீடியான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா இமேஜ் இருக்குமா, அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. தேடா இங்கே கீழே உள்ள இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் தேவைப்பட்டா இந்த தேடா ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா அலைன்மெண்ட்டும் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கும். மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த பிக் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்லாட்டி எப்போதும் போல் சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துல மட்டும் அப்படியே இமேஜை மட்டும் வரிசை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பன் மாஸ்க் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இங்கே ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் மஞ்சுராஜ் கிரியேஷன் ஒரு இமேஜ் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் எல்லாமே, அதாவது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவையாக இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் பேல உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 2 இமேஜ் நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே உள்ள அந்த குரூப்பன் மாஸ்க் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நான் சொல்கிற இடத்துல மட்டும் இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எப்படி இமேஜ் ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் அடுத்த கீழே உள்ள அந்த குரூப்பன் மாஸ்க் 1 கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நான் சொன்ன மாதிரி மேலே உள்ளதுலேயும் கீழே உள்ளதுலேயும் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்த அந்த ரெண்டுலேயும் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரெண்டு குரூப்லையும் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த குரூப் அண்ட் மாஸ்கில் இமேஜில் ஆட் பண்ணும்போது மட்டும் இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த குரூப் அண்ட் மாஸ்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள இந்த ஃபஸ்ட்டு இந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதாவது இந்த குரூப் செகண்ட் குரூப் அண்ட் மாஸ்கில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு குரூப் அண்ட் மாஸ்கோட சைஸ் வந்து குட்டியாயிரும். இதை நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கிட்டு அந்த குட்டியான அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு குரூப்பில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் 9:16 சொல்லி ஒரு 3 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 3 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். அந்த இமேஜ் கிளிக் பண்ண போகிறீங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட கலர் பேரும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட சைஸை சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் அடுத்தடுத்து உள்ள 2 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ள அந்த 3 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்கும், மேலே ரெக்டாங்கிள் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். கீழே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள 2 ரெக்டாங்கிள் நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம். எப்போதும் போல் கீழே உள்ள அந்த 2 இமேஜில் மட்டும் 9:16 சொல்லி நேம் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 இமேஜ் இருக்கும். அந்த 2 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்து உள்ள குரூப்லையும் 2 இமேஜ் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ள 2 இமேஜ் இருக்கும். அதுலேயும் நான் சொன்ன மெத்தடில் சேமாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். ரெக்டாங்கிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சொல்லி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த பிக் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக் இருக்கா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே குரூப் இருக்கா, குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் மேலே உள்ள ரெக்டாங்கிள் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே உள்ள அந்த 9:16 இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள அந்த குரூப் அண்ட் மாஸ்கில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ அந்த குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரூப் இருக்கும் தொடர்ச்சியாக. அந்த 2 குரூப்லையும் எப்படி உள்ள போய் இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி மீதம் உள்ள அந்த 2 குரூப்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் உங்களுக்கு எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ்னு இருக்கா, ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே எடிட் டெஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் வந்து கண்டிப்பான முறையில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது தெரியலனா பரவாயில்ல, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இந்த அந்தோனிராஜ்ங்கிற இந்த நேமை நீங்கள் அழிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணால் மட்டுமே போதும். நேம் உங்களோட நேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சா கலர் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் இருக்கிற கலரை இப்போ பேக்ரவுண்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு இமேஜ் இருக்குதா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கியூஎஸ் ஷிஃப்ட்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரை இதே மாதிரி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை வரிசையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்போதும் போல் இந்த வீடியோவை
மேலே உள்ள இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.